வெல்கம். நம்மளுடைய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா சீக்கோலன் ஃபில் ஆகிறது தான். இதில் பார்த்தீங்கன்னா 99.3 ஜிபி மொத்த சைஸு. இப்போதைக்கு ப்ரீன்னு பார்த்தீங்கன்னா 8.47 ஜிபி தான் இருக்குது. இது அடிக்கடி எனக்கு நடக்குது. ஸோ இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இதை ஒரு வீடியோ கன்வெர்ட் பண்ணி போட்டுடலாமேன்ட்டு தான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்களை போகலாம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. கூட பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் பண்ணி அழுத்திக்கிறீங்க. ஹை பட்டன் இருந்துச்சுன்னா முடிஞ்சால் ஹை பண்ணிடுங்க. தேங்க்ஸ் பட்டன் எனேபிள் பண்ணிட்டேன். உங்களால் முடிஞ்ச உதவிகளை தேங்க்ஸ் பட்டன் மூலமாக ஏற்படுத்தி தாங்க. சரி, வாங்க போகலாம். இதில் ஜங்க் ஃபைல் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஜங்க் ஃபைலை கிளிக் பண்ணணும். ஜங்க் ஃபைலை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி டெம்பரரி ஃபைலை கிளியர் பண்ணலாம். டெம்பரரி ஃபைலில் 2 வகையான டெம்பரரி ஃபைல் இருக்குது. ஒன்று பெர்சன் டெம்ப்ளேட் டெம்பரரி, இன்னும் நார்மல் டெம்பரரி இருக்குது. இந்த 2 டெம்பரரி கிளியர் பண்ணுறதுக்கு டூல் எதுவும் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டூல் ஒன்று இருக்குது. நீங்கள் விண்டோஸ் 10 K7 ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டூல் அவைலபிளாக இருக்குது. K7 ப்ரீமியத்துலேயும் இருக்குது, K7 டோட்டல் செக்யூரிட்டிலையும் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது K7 ப்ரீமியம். அதில் டூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேங்க. விண்டோஸ் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஃபைல்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா 30 ஃபைல்களே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் செலக்ட் ஆக கொடுத்துட்டு டெலிட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய டெம்பரரி ஃபைல் க்ளோஸ் ஆகிரும். அதற்கு பிறகு ரெண்டாவதாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இன்டர்நெட் டெம்ப் கிளீனர். ஸ்டார்ட் கொடுத்து நம்ம டெம்பரரி ஃபைலை கிளியர் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் டெம்பரரி ஃபைலை கிளியர் பண்ணியாச்சு. ரீப்ரெஷ் கொடுத்து பார்ப்போம். ஓகே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டெம்பரரி ஃபைலில் விண்டோஸ் டெம்பரரி ஃபைல் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதில் 2 வகை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ரெண்டையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். வின்கி பட்டனையும் ஆரையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க. பெர்சன்ட் டெம்ப் கொடுத்து என்ட்ரு அடிச்சுக்கிறேங்க. 4 ஐட்டம்ஸ் இருக்குது. 4 செலக்ட் ஆல் கொடுத்துட்டு டெலிட் கொடுத்துக்கலாம். ஓகே. வின்கி பட்டன் இ. அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா திரும்ப விண்டோஸ் பட்டனையும் ஆரையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நார்மல் டெம்பை கிளியர் பண்ணுவோம். ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே விண்டோஸ் K7 செக்யூரிட்டியை பயன்படுத்தி கிளியர் பண்ண முடியா, அது கிளியர் ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வின்கி பட்டனையும் ஆனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ப்ரீபெச் அப்படின்னு கொடுங்க. கண்ட்ரோல் ஏ, டெலிட். கிட்டத்தட்ட 257 ஃபைல்ஸ் இருக்குது. கிளியர் கொடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து ரெண்டாவது செய்யக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா தேவையில்லாத சாஃப்ட்வேரை அன்இன்ஸ்டால் பண்ணுறது. கண்ட்ரோல் பேனல், ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர். இதில் உங்களுக்கு எது தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எனக்கு எல்லாமே தேவைப்படுது, நான் அதனால் அன்இன்ஸ்டால் பண்ணலை. மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ரீசைக்கிள் பின் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா,
இந்த ரீசைக்கிள் பின் அப்படிங்கிறத வந்து என்றைக்குமே வந்து என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னா டிசேபிள் பண்ணி வைங்க. ப்ராப்பர்ட்டி ஈக்குவலன் டோன்ட் மூவ் ஃபைல்ஸ் டு த ரீசைக்கிள் பின், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறோங்க. இதில் வந்து எல்லாத்துலேயுமே தான் சாஃப்ட்வேர் லோக்கல் சி ஓகே. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் டிஸ்க் கிளீனப். டிஸ்க் கிளீனப்னு இருக்கு இல்லையா, இதை கொடுத்துக்குங்க. கொடுத்துக்கிட்டு C:, அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து தேவையில்லா ஃபைல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது. அதான் பெஸ்ட்டான ஆப்ஷன். ஓகே, நீங்களாக பார்த்துருப்பீங்க லைவாக ரெட் கலரில் இருந்தது வந்து எல்லோ கலருக்கு மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ இருந்த ஃபைலை வந்து மூவ் பண்ணியாச்சு. எப்படின்னா வந்து தேவையில்லாத ஃபைல்ஸை வந்து நம்ம வந்து C:, போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஸோ அது வந்து ரெட் கலர் தான் காட்டும். அதற்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து வேறு ஒரு ஃபைல் கோலனுக்கு வந்து மூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து கிளியர் ஆகிடுச்சு. இந்த இப்போ நம்ம செஞ்சதை விட இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மறுபடியும் உங்களுக்கு டிஸ்க் கிளீனப்பில் வந்து போட்டு காட்டுறேன். டிஸ்க் கிளீனப்பில் போய்ட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இருக்கிறதுலே முக்கியமான ஒரு டூல்னால் இந்த டூல் தான். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. C கிளீனர் இருக்குது. தேங்க்யூ. அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து கிளியர் பண்ணி ரெக்கவர் பண்ண வேண்டிய வரும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.